ஹாய்! சிம்பிளான கேப்சிகம் ரைஸ் பண்ணலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பீட்ரூட், ஒரு கேப்சிகம் இத வந்து ஹோல் பீட்ரூட், ஹோல் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லாருக்கும். இது கூட வந்து 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா புதினா, மல்லி இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. கேப்சிகம் வந்து ஹோல் கேப்சிகம் போடுங்க. அப்பதான் ஃப்ளேவர் நல்லாருக்கும். காரம் இருக்காதனால நீங்க வந்து போடலாம். பிரச்சனை கிடையாது. தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து கரம் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டுக்கோங்க. சைட் பை சைட் ஜாமுக்கு வந்து ஆப்பிளும், பீட்ரூட்டும் விசில் வச்சு எடுத்துருக்கேன். கட் பண்ணி தோல் நீக்கிட்டு ஒரு 3 விசில் விடுங்க. நல்லா உங்களுக்கு வந்து இதாயிரும். இதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி பண்றது கேப்சிகம் ரைஸ் பண்றதுல வந்து நான் வந்து எப்பவும் போல ஆனியன் எல்லாமே போட்டுட்டு, இது கூட நான் ஆல்ரெடி சொன்ன கரம் மசாலாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் போட்டுருக்கேன். போட்டுட்டு இது கூட வந்து நான் என்ன போடுவேன் அப்படின்னா, தக்காளி, கேரட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, கரம் மசாலா போட்டுக்கோங்க, கொஞ்சம் வத்தப்பொடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்குள்ள வேற எதுவுமே நீங்க போடணும்னா, புதினா, மல்லியும் மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தண்ணி வந்து இதுக்கு 200 கிளாஸ் அரிசிக்கு வந்து 600 எம்எல் தண்ணி ஊத்தியிருக்கேன். தண்ணி ஊத்தி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு ஒரு 3 விசில் விடுங்க. இது நார்மல் ரைஸ் தான் சூப்பரா இருக்கும். சர்வ சிக்கனுக்கு வந்து என்னலாம் பண்ணியிருக்கேன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமா வந்து சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வத்தத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாமே போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ணிருங்க. குறைஞ்சது 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா கிரிஸ்பியா இருக்கும். 6 நாளுமே அந்த கிரிஸ்பினஸ் போகாது உங்களுக்கு. அதனால இப்படி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்சுட்டீங்க. இதுக்கு மேல கடைசியில வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் புழிஞ்சு கொஞ்சமா கரி லீவ்ஸும் போட்டு கருவேப்பிலையும் மேல போட்டு விரவி வச்சுட்டீங்கன்னா, பொரிக்கும்போது அது வந்து சாப்பிடவும் நல்லாருக்கும். விசில் வந்து 3 விசில் விட்டு இறக்குறேன். சைட் பை ஜாமுக்கு வந்து கொஞ்சமா நெய் ஊத்திட்டு, நம்ம பேஸ்ட்டா ஆக்கிக்கோங்க. அந்த பேஸ்ட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வத்தும். வத்துனா தான் நமக்கு வந்து ஜாம் வந்து நல்லாருக்கும் ஃப்ளேவர் பார்க்கும்போது. நல்லா வத்தும்போது கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு. அந்த 1/2 லெமன் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அது வத்தும். திரும்பி நம்ம கொதி வந்து திரும்பி அந்த இது வந்து ஃப்ளேவர் வந்து இந்த எல்லாம் சேரும்போது எம்மியா மாறும். அது கூட வந்து நான் வந்து 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்னா ஒரு 200லிருந்து 250 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க குறைச்சு கூட ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் இதுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. அது கூட கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன் கலக்கி அதையும் நான் வந்து அது கிரீமி டெக்ஸ்சருக்கு வரதுக்காக கொஞ்சமா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம புலாவ் வெஜிடபிள் பீட்ரூட், கேப்சிகம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியா யம்மியா இருந்துச்சு. குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு காரமும் இல்ல. சைட் பை ஜாம் இருக்கும்போது சூப்பராவே இருந்துச்சு. சாட்டர்டே, சண்டேல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரி பிரியாணி இந்த மாரி பண்ணலன்னா, இப்படி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். என்னோட கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சைட் பை சைட் ஜாமும் வந்து நல்லா கிரீமி டெக்ஸ்சருக்கு நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர்ல ரெடி ஆயிட்டு, இது கூட